மாண்டேஜ் எழுதுறது அப்படின்னு நீங்க த்ரூ ப்ராசஸ்லயே ஸ்கிரிப்டிங்லயே அது வந்து வந்துருதா இல்ல தனியா எழுதுற மாதிரி? இல்ல, நான் சாங் வைக்கணும்னு நினைச்ச அந்த இடத்துல பெருசா திணிக்க மாட்டேன். யார் ரொம்ப ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப தேவைன்னா வைக்கிறது தான். அப்புறம் நான் வந்து யோசிப்பேன், சாங் எல்லாம் படம் பண்ணிடுவோம், இதுக்கு வேற போட்டுக்கிட்டு அதை இது பண்ணிக்கிட்டு அப்படின்னா அப்புறம் பசங்களாம் தெரிஞ்சு ஐயோ சாங் தான் நல்லா பண்றீங்களே அதை ஏன் வந்து விடுறீங்க அப்படின்னா அப்ப அதுவே நமக்கு ஒரு ப்ரெஷரா மாறுதுல. ஆனா அப்படி நினைச்சிட்டு எழுத ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கொட்டிருக்கு. இப்ப நமக்கு எதுக்கு ஒரு சாங் வேணும், ஒரு மாண்டாஜ் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேரோட டிராமா லைஃப்ல இருக்கிற டிராமா இருக்குல்ல, அதை வந்து நமக்கு சொல்றதுக்கான கால அவகாசம் கம்மியா தேவைப்படுது. அதுவும் நமக்கு மியூசிக்கலா சொல்றதுக்கு நம்ம ஊர்ல சாங் பழக்கப்பட்டதுனால அதுக்குள்ள அது ஒரு அட்வான்டேஜா தான் நான் பாக்குறேன். இல்லைன்னா இதுக்கெல்லாம் நம்ம காட்சி பண்ணணும்ல, அது தேவையில்லை பாருங்க. ஏன்னா மாண்டேஜஸ் வந்து இப்பவுமே எனக்கு வந்து உனக்காக பிறந்த பாட்டு பார்க்கும்போது என்னென்ன விஷுவல்ஸ் என்னென்ன மாண்டேஜ் இருக்குன்ற நம்மளால இப்பவும் ரிமெம்பர் பண்ண முடியும். ஸோ கண்கள் ஏதோல வந்து என்னென்ன மாண்டேஜஸ் வரும்ன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மாண்டேஜஸ் வந்து நீங்க டைரக்ட் பண்ற படத்துல பதிஞ்சிருது. இப்ப 12 வந்து இவ்வளவு வருஷம் ஆயுமே, 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 10 வருஷம் கழிச்சுமே இன்னும் அந்த சீன்ஸ் ஜேபி சாருக்கும் துளசி மேமுக்குமான விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் இருக்குல்ல. சோ அதனால இது எப்படி ஒர்க் பண்றீங்கன்றது தெரிஞ்சுக்கணும் தானே. இல்ல, ரியல் லைஃப்ல இருந்து எடுக்கிறேன் அவ்வளவுதான். இப்ப வீட்டுல எங்க அப்பா அருவமனையை கவுத்துட்டு போறது வந்து ஒரு நாள் செயலாம் கிடையாது. ஓகே, அது ஒரு 100 தடவை நடந்திருக்கும். அதுதான் எடுத்து வைக்கிறோம். நீங்க நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம கதைகள் எடுக்க முடியும், நம்ம இதை எடுக்க முடியும். அந்த மாதிரிதான் அப்படிதான் இதுலயுமே மாண்டாஜஸ் இருக்கு.